பேசுனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்சே கிடையாது. அவங்க பேபிஸ், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஃபேமிலிஸ் அதுக்குள்ளேயே மூவ் ஆயிட்டாங்க. இப்போ ஆண்டர்பிரினரா இருக்கேன். அரைக்குறையா படிச்சு ஆண்டர்பிரினரா இருக்கேன். ஃபுல்லா படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். கண்டிப்பா. So she is my friend who has come from all the way from Kurukurit. School time friend. So அவங்க கூட இப்போ சும்மா மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வந்தோம். பேர் இல்ல இப்ப கான்டாக்ட்ல. ஏன்னா அவங்க பர்சனல் லைஃப் இருக்காங்க, பட் கான்டாக்ட்ல இருக்காங்க. பட் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா பேச முடியல. பட் ஐ மெயின்டைன் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ், க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதில் வந்து கொஞ்சம் பேசிக்காக கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா லைக் பெட்டர் ஸ்பேஸில் இருந்தது கோப்பம் இருக்கும். அதற்கு முன்னாடிலாம் கரெக்டா சுத்துறது, சாப்பிட போறது. இப்போ ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போயாச்சு. இப்ப அதெல்லாம் முடிய மாட்டேங்குது. ஒரு வாட்ஸ்அப் சேட்டோட அவ்வளவுதான். நீங்க இப்போ மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள கேப் விழுகுதா இல்லை இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுதா? கண்டிப்பா கேப் தான் விழுகுது. மேரேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட டச்சே கிடையாது. அவங்க பேபிஸ், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஃபேமிலிஸ் அதுக்குள்ளேயே மூவ் ஆயிட்டாங்க. அப்படியே நாங்களும் பேபிஸ், ஃபேமிலி அதுக்குள்ளேயே வந்துட்டோம். அதை கண்டினியூ பண்ண முடியல. ஜஸ்ட் சேட், வாட்ஸ்அப் சேட், அந்த மாதிரி ரீல்ஸ் ஷேர் பண்றது, அந்த அளவுக்கு தான். அதோட ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சது. மீட் பண்ணிக்கிறது நேர்ல அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் டோட்டலா இருக்கு. சரி, அதே மாதிரி இன்னொரு இப்போ பார்த்தா உங்களோட மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உங்க ரிலேஷன் சைட்ல வந்துட்டு நீங்க அடிக்கடி மீட் பண்றது அதிகமா இருக்குதா இல்ல அதுவும் கம்மியா தான் இருக்கா? அது ஜாஸ்தியா தான் இருக்கு. அதுவும் ஃபேமிலி ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா அந்த மாதிரி மீட் பண்றது, கேதரிங்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் மீட் பண்ண முடியும். சரி, ஓகே. நீங்க உங்க 20s அந்த ஏஜ் காலேஜ் படிக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் ரிக்ரெட் பண்றீங்களா? சரி, இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் மாத்தி பண்ணிருந்தா இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாமே அப்படி அந்த மாதிரியா? வேற என்ன, இப்போ ரீல்ஸ் கல்ச்சர் தான் அந்த அளவுக்கு. இப்போ நாங்க காலேஜ் டேஸ் பண்றப்போ ரீல்ஸ் அவ்வளவா இல்ல. இப்போ ரொம்ப 2K கிட்ஸ்லாம் ரொம்ப பண்றாங்க. சோ நாங்க காலேஜ் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, காலேஜ் டேஸ்னா இன்னும் நிறைய ரீல்ஸ்லாம் போட்டு டான்ஸ் ஆடிலாம் போட்டுருக்கலாமே அப்படின்னு. இப்போ பேபி வச்சுட்டு எல்லாம் பண்ண முடியலையேன்னு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இந்த நம்ம காலேஜ் படிக்கும்போது அது வரலையே, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பண்ணிருக்கலாம். நீங்க நிறைய இப்போ ஹிடன் ஸ்பாட் அதுன்னு சொல்லிட்டு ஊர் சுத்துறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ண முடியலையே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் செட் பண்ணதில் அதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட். ஏன் ஸ்போர்ட்ஸ் மூலமா அதை கோட்டா அந்த மாதிரி சொல்றீங்களா இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மூலமா சொல்றீங்க? இன்ட்ரெஸ்டட் சொல்றேன். ஸோ நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுல வந்து கொஞ்சம் பேசிக்கா கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் லைஃப் பெட்டர் ஸ்பேஸ்ல இருந்திருக்கலாம். இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ்னா கிரிக்கெட், எனக்கு பிடிச்சது கிரிக்கெட். பட் என் ஃபேமிலியில வந்து கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ்லேயே அலோவ் பண்ணல. ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன். ஸோ மேபி கிரிக்கெட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் பர்சன்றதுனால கிரிக்கெட்டில் கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தா, சப்போர்ட் பண்ணியிருந்தா மேபி அதில் கொஞ்சம் ஜோனில் போயிருக்கலாம். ஜோனில் ஃபுல்லாக படித்தா மட்டும் தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸ்போர்ட்ஸ் நான் என்னோட சைட்லேருந்து கிரிக்கெட் நான் சொல்கிறேன். மேபி எல்லாருக்குமே ஒரு ஹாபி இருக்கலாம். கண்டிப்பாக சயின்டிஸ்ட்னா சயின்டிஃபிக்காக யோசிக்கலாம். ஸ்டடீஸ் மட்டுமே இல்லை இல்லையா? ஸோ அது ஒரு இது. ஸோ என் குழந்தைக்கு வந்து நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அவளுக்கு என்ன, ஸோ ஸ்டடீஸ் மட்டுமே கிடையாது. ஸோ ஈவன் ஸ்டடி, அதாவது சாங், டான்ஸ், ஸோ ஸ்போர்ட்ஸ் எல்லாமே எதாக இருந்தாலும் சாய்ஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். சரியா சூஸ் பண்ணலன்னு நான் ஃபீல் பண்றேன். அப்போ சில ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால கேரியர்ஸ் கொஞ்சம் நல்லா அப்பவே இருக்கணும். ஸோ லேடிஸ் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணி அது பண்ணணும். அது மட்டும் தான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். என்ன கேரியர் அப்படி சூஸ் பண்ணியிருப்பீங்க? ஆக்சுவலாக நான் அக்கௌண்டன்சி இதில் போகலான்னு நினச்சேன். பட் வேற ஏதோ லைனில் MCA போயிட்டு கடைசியில் ஐ குடன்ட் ஷைன் ஆக்சுவலி. ஸோ ஐ டிடன்ட் டியூ டு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஐ குட் நாட். பட் ஐ எம் நாட் பேட், பட் ஐம் ஹாப்பி. பட் அது கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் கேரியர் ஸ்டடி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அதனால இப்போ ஆமாம் இப்போ நல்லா தான் இருக்கேன். பட் இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கலான்ட்டு எனக்கு ஒரு ஃபீல். அது மட்டும் தான் கொஞ்சம் என்னோட ரெக்ரெட் 20s. நெக்ஸ்ட் என்னதுன்னா, நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகுது முன்னாடி வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காலேஜ் படிக்கணும் எல்லாரும் இருப்பாங்க.
அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ கண்டினியூ ஆகுது இல்ல டோட்டலா குறைஞ்சிருச்சா? கண்டினியூ ஆறாங்க. ஆ அது ஒரு ஃப்ரெண்ட் இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் க்ளோஸாவே இருக்காங்க. ஆ. சில பேர் இல்ல இப்ப கான்டாக்ட்ல, ஏன்னா அவங்க பர்சனல் லைஃப் இருக்காங்க, பட் கான்டாக்ட்ல இருக்காங்க, பட் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா பேச முடியல. பட் ஐ மெயின்டைன் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ், க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருக்காங்க கூட. ஒழுங்கா படிச்சிருக்கீங்க. அது எல்லாரும் நினைக்கிறது என்ன ஒழுங்கா படிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது திங்க் இல்ல பண்ணிக்கலாம். இப்போ ஆண்டர்பிரினரா இருக்கேன். அரைக்குறையா படிச்சு ஆண்டர்பிரினரா இருக்கேன். ஃபுல்லா படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் பெட்டரா லைஃப் அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்புறீங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ எப்படி பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வந்து ஐஐடிஎன்ஸோ அந்த மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ அவங்க இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்களோட எஜுகேஷன் தானே. ஸோ நம்மளோட ஸ்டேட்ல இருந்த எஜுகேஷனை வந்து அதையும் முழுசா கம்ப்ளீட் பண்ணாம இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த ஒரு இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் இப்போ எங்க பேட்ச்லயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்ல பெஸ்டா இருக்கிறது நானும் என்னோட ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான். அப்ப இன்னும் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷன் கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டர் பொசிஷன் நம்ம போயிருக்கலாம் அப்படிங்கிறது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேரேஜ் ஆனதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பீங்க, நிறைய அவுட்டிங்ஸ் எல்லாமே போயிருப்பீங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ஃப்ரெண்டோட அது கண்டினியூ ஆகுதா? இல்ல அது கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப், இது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். அப்ப வந்து அதை என்ஜாய் பண்றதுதான் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா இப்பயும் அது கண்டினியூ ஆகுது. பட் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா சேம் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வித் அவங்களோட ஃபேமிலிஸ். ஓ, அப்படி ஃபேமிலியா முதல்லயும் 4 பேர் தான் வெளியில போவோம். இப்பயும் அதே 4 பேர். பட் என்னன்னா 4 பேரோட பேரு பிளஸ் அவங்களோட சில்ட்ரன். காலேஜ்ல வந்து இட் வாஸ் வண்டர்ஃபுல் டைம். அதனால அப்படி எதுவும் பெருசா ரெக்ரெட்ஸ் இல்ல. காலேஜ் டைம்ல வந்து ரெக்ரெட்ஸ் இல்ல. எவ்ரிதிங் வாஸ் கிரேட். எவ்ரிதிங் அல்ல அந்த இது ஒரு சிங்கிள் ரிக்ரெட் கூட இல்ல. இது நம்ம இந்த லைக் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஸ்டடீஸ் பண்ணிருந்தா இன்னும் பெட்டரான லைஃப். அது வந்து 12th டைம்ல இருந்துச்சு. 12th படிக்கும்போது கொஞ்சம் கூட எஃபர்ட் போட்டிருந்தானே ப்ராப்ளி சம்திங் லைக் ப்ரொஃபஷனல் டிகிரி போயிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு, லைக் டாக்டர் அந்த மாதிரி ஏதாவது. பட் தென் ஒன்ஸ் ஐ ஜாயின்ட் திஸ் கிராஜுவேஷன், ஆஃப்டர் தட் எவ்ரிதிங் வெண்ட் ஆன் வெல். It was like a cakewalk மாதிரி கிராஜுவேஷனும் முடிஞ்சது. And I was part of Holy Cross College. I was a student of Holy Cross College. And மற்றபடி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா ஜாலியாக. Yeah, it was great. வந்துட்டாலே அவ்வளோதான், ஃபுல்லாக லாக் ஆன மாதிரி தான். ஒர்க்கு, சாப்பிட்றது, தூங்குறது, அகைன் ஒர்க்கு, சாப்பிட்றது, தூங்குறது, பாப்பாவை பார்த்துக்கிறது, இதேதான் ரொட்டீனா மாறிடுச்சு. அது ஃபீல் பண்றீங்களா? ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ண முடியல அப்படின்னு? அப்பப்போ இருக்கும். அதற்கு முன்னாடிலாம் நல்லா ஊர் சுத்துறது, அந்த மாதிரி சாப்பிட போறது. இப்போ ஒருத்தனும் ஒரு இடத்துக்கு போயாச்சு. இப்ப அதெல்லாம் முடிய மாட்டேங்குது. வாட்ஸ்அப் சேட்டோட அவ்வளவுதான், அதோடவே முடிஞ்சது. பட் அதே ரிலேஷன்ஸ்ல வந்துட்டு நீங்க மேரேஜுக்கு முன்னாடி வந்து சிங்கிளா இருந்திருப்பீங்க, வெறும் வீடு அந்த வரைக்கும். மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய ரிலேஷன் நீங்களே போகணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயமாயிருக்கும். அது இன்க்ரீஸ் ஆகுதா? ஆமா, அது இன்க்ரீஸ் ஆகதான் செய்வோம். ஃபேமிலின்னு வந்துட்டா ஒரு ஃபங்க்ஷன் எல்லாரும் பண்றதுன்னா நம்ம பண்றதுதான். அது இந்த ஃபேமிலிக்கு ஃபங்க்ஷனும் போகணும். ஆமா, எல்லா சைடும் போகணும், எல்லா சைடும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். அதனால அந்த இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க முன்னாடி வந்து ஜாலியா பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க அப்படி சொல்லலாம். இப்ப அப்படி சொல்ல முடியாது. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க 20s வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு விஷயம் ரெக்ரெட் பண்ணி என்ன நினைக்கிறீங்க? இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் இன்னும் நல்லா இருக்கும் என் லைஃப் அப்படி? என்னன்னா ஊர் சுத்துறது தான் நல்லா. முன்னாடி நான் அவ்வளோ ஊர் சுத்துறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்பப்போ வெளியே போறது அவ்வளவுதான். பட் இப்போ இந்த பைக் எடுத்துட்டு கொடைக்கானல் போறது, இந்த மாதிரி இப்போ ட்ரிப் எல்லாம் போறாங்க, vlog எடுக்கிறாங்க, ஹெல்மெட்ல மாட்டிக்கிட்டு, அந்த மாதிரிலாம் மிஸ் பண்றோம்.